கட்சி தொடங்கின காலத்துலேருந்து கட்சியில் வந்து உறுப்பினராக சேர்ந்து மாவட்ட செயலராக 12 வருஷம் பயணித்தேன். கடந்த 3 வருஷமாக வந்து மண்டல செயலாளர் மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதி பொறுப்பாளராக இருந்து 2 தேர்தல்களில் வந்து மிக சிறப்பாக கட்டமைச்சு களமாடி கொடுத்தேன். ஆனால் அதேமாரி உண்மையாக உழைக்கிற நபர்களுக்கு வந்து கட்சியில் வந்து அங்கீகாரம் இல்லை. கூட இந்த அடிவருடிகளுக்கு தான் இப்போ கட்சியில் வந்து பேர் எடுக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு சில நபர்களை கூட வச்சு கொண்டு அந்த கட்சியை நடத்தாமல் தன்னோட குடும்பத்தை வளப்படுத்துறதுக்கு பொருளாதாரத்தை ஈட்டுறதுக்கு என்னென்ன வேலையோ அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இங்கே உணர்வுள்ள தம்பிகளை வந்து அடமானம் வச்சு அவர் தன்னோட வருமானத்தை பெருக்கிறதுக்கான வேலைகளை வந்துட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆபாச அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பலமுறை 2 வருடமாக வந்துட்டு அதை வந்து வலியுறுத்தி அதை திருந்துவார்னு பார்த்து பலமுறை குரல் பதிவுகள் போட்டும் பார்த்தேன். அதெல்லாம் ஒன்றும் திருந்துற மாதிரி தெரில. அதனால் கட்சியிலேருந்து கடந்த 1 மாதத்துக்கு முன்னாடி தம்பிங்களோட வெளியே வந்துட்டேன். இன்றைக்கி வந்துட்டு நம்ம சகோதரர் ராஜீவ்காந்தி அவர்களோட அழைப்பின் பேரில் துணை முதல்வர் முன்னிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்திலேருந்து இளைஞர்கள் மகளிர் உட்பட 150 பேர் வந்து இன்றைக்கி இணைஞ்சிருக்கோம். இதோடு இல்லாமல் மாவட்டத்தில் போய் இன்னும் உள்ள இளைஞர்களையும் இணைச்சி பெரிய விழாவாக கொண்டாடுறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நன்றி. இல்லை அதான் பல முறை வந்து நம்ம முயற்சி செஞ்சும் அதுக்கான மரியாதை கொடுக்குற மாதிரி தெரியல. ஆமாம், இல்லை எதுவுமே பேசலை. என்கிட்ட பேச முடியாதுன்னு தெரியும். ஏன்னா அவங்கள்ட்ட தவறு இருக்குது. அதை தவறை சுட்டி காட்டினா அது திருத்திக்கணும். அதுதான் ஒரு தலைமைக்கு அழகு. நிர்வாகத்திறன்னு துளியுமே இல்லாத வெறும் பேச்சாளர் சீமான், அவ்வளோதான். வெறும் பேச்சை மெச்சுமே வச்சுக்கிட்டு அது 15 வருஷம். ஆமாம், இல்லை அதுதான் 15 வருஷமாக இருந்தோம். கடந்த 3 வருஷமாக அவரோட செயல்பாடு சரியில்லை. தொடக்க காலத்தில் நல்லா கொள்கை பிடிப்போடு தான் இருந்தார். இப்போ கடந்த 4-5 வருடமாக அவரோட போக்கு வந்து மாறிடுச்சு. அவர் சொந்தமாக பொருளீட்டத்தில் அது கவனத்தை செலுத்திட்டு பெரும்பாலும் தேர்தலில் கூட வேட்பாளர்களோட அடமானம் வச்சு காசு வாங்கின நிகழ்வுகள்லாம் இருக்குது. தொடர்ந்து திருத்திக்கலன்னா அதுக்கான ஆதாரத்தையும் வெளியிடறதுக்கு தயாராக இருக்கும். வருங்காலத்தில் நிறைய பொறுப்பாளர்கள் இன்னும் இணைய இருக்காங்க, மாநில பொறுப்பாளர்கள்லாம். அது இதோட முடிச்சுக்கிட்டாருன்னா நல்லாயிருக்கும். இது தொடர்ந்து போனார்னா அவங்களோட ஒரு நடவடிக்கைகளோட ஆதாரத்தை வந்துட்டு வெளியிடுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஆமாம், கண்டிப்பாக பல தொகுதியில் அந்த மாதிரி நடந்திருக்கு. அதுக்கான ஆதாரமும் எங்கள்கிட்ட இருக்குது. அதை நிச்சயமாக வெளியிடுவோம். வேலை பார்க்காம ஒதுங்குற மாதிரி டம்மி வேட்பாளரை போடுறது, எதிர்கட்சிக்கிட்ட காசு வாங்குறது, அது மாதிரி வேலைகள்லாம் நிறைய நடந்திருக்கு. அதுக்கான ஆதாரங்களும் எங்கள்கிட்ட இருக்குது. அது தேவைப்பட்டு அதை வெளியிடுறதுக்கும் தயங்க மாட்டோம். நாகரிகங்கிறது சில இதெல்லாம் சொல்லாமல் இருக்கும். அதையும் திருத்திக்காமல் அதுமாரி உண்மையாக கட்சி உழைச்சவங்களுக்கெல்லாம் எந்த அங்கீகாரமும் கொடுத்துப்பாங்க. கூட அவங்க உள்ள அதாவது அவங்களுக்குள்ள சொந்த தேவைகளை பூர்த்தி செய்கிற தம்பிங்களை வச்சுட்டு கட்சி நடத்திட்டு இருக்காங்க. அதான் நடக்குது. இப்போ மாநில பொறுப்பாளர்களே பல பேர் இன்னும் அதிருப்தியோடு தான் இருக்காங்க. அவர் கூட உள்ளவங்களே வெளியில் சொல்ல முடியாமல் கடத்திக்கிட்டு இருக்காங்க. அது விரைவில் அவங்க எல்லாரும் வெளியில் வரக்குள்ள தான் அதோட பாதிப்பு வந்துட்டு அவருக்கு புரிய வரும். நன்றி. என் பேர் கலியபெருமாள், மயிலாடுதுறை மண்டல செயலாளர். வணக்கம். என் பேர் ராமச்சந்திரன், கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் முதல்ல இருந்தேன். ஆமாம், முறையாக விலகிட்டு 1 மாதத்துக்கு முன்னாடி விலகிட்டு நான் இப்போ தலைவர் முன்னாடி என்ன இருக்கா இங்கே வந்தது. சீமானா தான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, நம்ம தொடர்ச்சியாக அவர் புது ஒரு உலக அரசியல்லையே எந்த கட்சியும் இல்லாத மாதிரி ஒரு வியூகம் அமைச்சு வச்சுருக்காருங்க. எந்த தேர்தலையுமே நம்ம வென்றக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு வார்டு கவுன்சிலர் ஆகட்டும், ஒரு மாநகராட்சி ஆகட்டும், இல்லை அதே போல் எம்எல்ஏ எலெக்ஷனில் ஆகட்டும், எதுலேயுமே யாருமே வென்றக்கூடாதுன்னு மிக கவனமாக இருக்காருங்க. கவனமாக இருந்து செயல்படுறாரு. அதை தெரிஞ்சு தான் நாங்கள் வெளியேறோம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது அவரோட பெரிய சீக்ரெட்டுங்க. அது அவர்கிட்ட தான் இயக்கணும். எந்த தேர்தலையும் வெல்லக்கூடாதுன்ற ஒரு பெரிய ஒரு திட்டத்தை வச்சு வியூகம் அமைச்சு வச்சிருக்காரு. உலக அரசியல் எந்த கட்சி எல்லாமே வெல்லணும், அடுத்த தேர்தலில் வரணும், முதல் தேர்தலில் ஒரு 2 சீட்டு வாங்குவாங்க, 10 சீட்டு அப்படி தான் வருவாங்க. அவர் எப்போவுமே வெல்லக்கூடாதுன்ற வியூகம் அமைச்சுட்டு அதை நோக்கி தான் பயணிக்கிறாரு. அது ஏதாவது நம்ம சொன்னோம்னா பதவி ஆசையில் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாருங்க. அவர் பதவி ஆசை, பண ஆசையில் இருக்கிறாங்க, பிசிறுக அப்படிம்பாங்க. அது களத்தில் நின்று பார்த்தா தெரியும் யார் பிசிறுக, யார் சரியான ஆட்கள்ன்றது அவங்களுக்கு தெரியும். அவர் கூட இருக்கிறதுல டம்மி பிசிகளை வச்சுட்டு ஓட்டிட்டு இருக்காரு. 26 தேர்தல் அது உறுதியாக தெரியும். இல்லை 15 வருஷமா நம்ம பயணிக்கிறோம். நம்ம அதை அந்த வியூகத்தை இப்போ தான் கண்டுபிடிச்சிங்க. அவர் எந்த ரெண்டு தேர்தலை சந்திச்சிருக்காருங்க. நம்ம அது தேர்தலும் போது தெரியுது. நம்ம இவர் நடந்துக்கிறது நடைமுறைகள் தெரியும் போது நம்ம அதுலேருந்து வெளியேற வேண்டிய சூழல். அடுத்த 26 தேர்தல் அதே தான் இருக்குன்றதுக்காக அப்புறம் நம்ம மக்களை விட்டு அந்நியமாகிற சூழல் நம்ம வெளியே வர வேண்டியதாக இருக்குது. அதுதான் சொன்னேங்க. அது ரொம்ப வெளிப்படையாக விமர்சிக்க விரும்பலைங்க. அவர் மேலே மரியாதை வச்சுருந்து நம்ம அவரோட பயணிச்சிருக்கோம். நீங்கள் சொன்னீங்களே 10 ஆண்டுகளில் பயணிச்சிருக்கிறோம். அதனால் ரொம்ப திறந்தாலும் அவர் மேலே விமர்சிக்க விரும்பல. அதனால் இன்றைக்கி நிறைய வேலைகளுக்கு அவர் கடந்து போகிறோம். நம்ம அவ்வளோ அதுதான் உண்மையான முரண்பாடு. அதுதாங்க. அவர் எந்த தேர்தலையும் வெல்ல மாட்டார். 26 உறுதியாக தெரியும் உங்களுக்கு. இன்னும் 4% கீழே குறைஞ்சிருவார் பாருங்கள். எந்த பிரச்சனையும் இல்லை.
தமிழ் தேசத்துக்காக போகணும், பெரியார் இயக்கத்திலும் தமிழ் தேசத்துக்காக போகணும். நம்ம அதில் எதுவும் மாற்றம் இல்லைங்க. நம்ம தலைவர் பிரபாகரன் அவர்களை ஏற்று போகணும். இல்லை அதை எதிர்த்து தான் இப்போ சொன்ன கூட இப்போ கூட சொன்ன இல்லைங்களா, பெரியார் இயக்கத்துலேருந்து தான் நம்ம இங்கே கட்சிக்கு வரோம். நம்ம பெரியாரை விமர்சிக்கும் போது அப்புறம் அவரையும் நம்ம விமர்சிக்க வேண்டிய கட்டாய சூழலுக்கு வர வேண்டும். அவர் செயல்பாடு திருப்திகரமாக இல்லை. இப்போ சமீபத்தில் வேட்பாளர் தேர்வுகள் நடந்தது. தேர்வாளர் பார்த்திங்கன்னா முக்கிய நிர்வாகிக்கு எந்த கலந்து ஆலோசிக்காமல் தன்னிச்சையாக முடிவெடுக்கிறாரு. அதனால் அந்த அதுக்குள்ளே நாங்கள் வெளியேறோம். ஒரு 6 வருஷமாக இருக்கும். நாம் தமிழ் கட்சியில் மாவட்ட செயலாளர் வணிகர் பாசையில் இருக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.